அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வருகிறது. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வேலை ஆசீர்வித்து காக்க கடவுள். ஜெபிப்போம். அப்பா, மகா இறக்கமும் அன்பு நிறைந்த பரம தகப்பனை, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துறோம். கடந்த நாட்கள் எல்லாம் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீ இருந்தீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த வேலையிலும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் சமூகத்து வந்து கூடி ஆராதித்து பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும் திவ்ய சத்திய வார்த்தை கேட்கும் பிள்ளைகளாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவை மகிமைப்படுத்த கொடுத்து இந்த மகத்துவம் உள்ள கிருபை இந்த நாளில் எந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் குடும்பமாக நிலைத்திருக்கத்தக்கதான ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆவின் வரங்களால் கனிகளால் நடத்தப்படப்பா. ஒரு சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அப்பா வேதத்தின்படி நீர் எங்களை எல்லாமே சம்பவிக்க வேண்டும் சொல்லி பார்க்குற பயங்கரமான காரியங்கள் இருந்தாலும் மகனே மகளே கலங்காதே திகையாதே, நான் தேவன் யாவுமே சம்பவிக்க வேண்டியதான் சொல்லி நாங்கள் உண்மையில் வார்த்தையின் வசனத்தினால் திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபைகள் கொண்டாயிருக்கிறது ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த நன்றி உணவோடு நாங்கள் அப்பாவை மகிமைப்படுத்தத்தக்காத கிருபை வேணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனுபவிக்கிற இந்த கிருபை அனுதின ஆகாரம் தண்ணீர் மட்டுமல்ல ஆண்டவரே, சகலமான இக்கண்களுக்கும் மோசங்களுக்கும் பிசாசின் கிரிகளுக்கும் எங்களை விலக்கி காத்து இம்மட்டுமா எங்கள் நடத்துகிற தேவன் நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், கிருபை மிகுந்தவர், இரக்கம் உருக்கம் நீடிய சாந்த பொருவுள்ள தேவன் நன்றி உள்ள உணவோடு கூட நாங்கள் கூடியிருக்கப்பா. இப்பொழுது தேவனே நாங்கள் பாடும் பாடலிலும் ஏறெடுக்கும் துதியிலும் சொல்லப்படும் அப்பா சகோதரன் மூலமா சொல்லப்படும் திவ்ய சத்திய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன ஏக்கத்தோடு என்ன தாகத்தோடு வந்திருக்கிறோமோ உமக்கு தெரியும்ப்பா. வார்த்தையின் வெளிச்சம் உள்ளத்தில் உதயத்தக்க மகனே மகளே, உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது, இனி உன் மகிமை காணப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை இப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து ஆசிரியப்பா. ஆராதனை முழுவதும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு இரத்த கோட்டைகள் வைத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த அசுத்தனும் எந்த பொல்லாங்கனும் இந்த பிரபஞ்சத்தில் லோகாதிபதியும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தொடாபிடிக்கும் அப்பாவுடைய பரிசுத்த செத்தனிகள் நாங்கள் அடைக்கிற போறப்பா. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் உங்களுடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல் ஆண்டவருடைய மகிமைப்படுத்தத்தக்கதான அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாடல். இயேசு என்ற திரு நாமத்திற்கு மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் அல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் பாதாளம் யாவையும் ஜெயித்துள்ள திருநாமம் அது. பாதாளம் யாவையும் வீரமுள்ள திருநாமம். நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக பாவத்திலே மாலும் பாவியை நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமமது. பரலோகத்தில் தேக்கும் பரலோகத்தில் தேக்கும் நாமமது.
எப்போதும் உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமம் எப்போதும் சஞ்சலம் வருத்தம் சோதனை தாங்கி சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. எப்போதும் மிக தோத்திரம் ஏது என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடல். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்கா மனமே காத்திடுவார். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 ஒன்றொன்றாய் அதை எண்ணிப்பார், ஒன்றொன்றாய் அதை எண்ணிப்பார். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இப்போது நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொல்லவில்லையோ, மனஸ்தாபம் கொல்லவில்லையோ. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். தாயின் கட்டில் வரும் உனக்காய் தம்முயிர் கொடுத்தவரே, தாயின் கட்டில் வரும் உனக்காய் தம்முயிர் கொடுத்தவரே, காயினை போல் உன்னை தள்ளி விடாது கை கொடுத்தெடுத்தவரே, அவரே, அவரே, அவரே,
அன்பு கொண்டு மணந்தவரே, அன்பு கொண்டு மணந்தவரே, காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரன் அடைக்கலமாயிருந்தார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரன் அடைக்கலமாயிருந்தார். காதலுடன் அவன் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார், 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 ஆதரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார், பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து அதே போல மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுது ராஜா எங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்படியே நம்ம மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும். அப்படியே நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நம்முடைய ஜெப வீட்டிலே வைத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறும் விசேஷ சிறப்பு கூட்டம் உண்டு. அது ஒவ்வொரு மாதம் 3வது வாரம் தான் நடத்துவோம். ஆனால் கர்த்தருடைய அழைப்பினால் இந்த வாரம் வெளியிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருப்பதனால் அது 2வது வாரத்துக்கு மாற்றி வைத்திருக்கிறோம். அதற்கான அறிவிப்பு நோட்டீஸ் நம்முடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை நான் மனதில் வைத்து 2வது ஞாயிற்றுக்கிழமை கூடுகையில் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 26:45 வசனம். அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல்லியிருந்தார். மோசே மூலமாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவர்கள். திடீர்னு எங்களுக்கு காடை வேணும்பாங்க, திடீர்னு மோசைக்கு விரோதமா பேசுவாங்க, நாங்க தாகத்துல சாகிறோம்பாங்க, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. வணங்க கழுத்துள்ள ஜனங்களையும் சரி கர்த்தரே கோபம் கொள்ளுவார். அவன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் கிருபையா அவங்கள நடத்திட்டு இருக்கிறேன். நீங்க பண்ற அக்கிரமத்தை அட்டுழியத்தை பார்த்தா நான் அவங்கள தொலைச்சிருப்பேன். ஆனாலும் நான் உன் முன்னோர்களுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நான் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு தேவன். நம்முடைய முன்னோர்களோட அவர் உடன்படிக்கை செய்ததுனால தான் இன்னைக்கு நீங்களால் நம்ம எவ்வளவுதான் அக்கிரமம் இருந்து செய்தாலும் கர்த்தர் பொறுத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு? உன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுடைய பேரனாகிய யாக்கோவை தன்னுடைய சந்ததியாக தெரிந்து கொண்டார். ஆகவே முன்னோர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது பவுல் கூட வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:25. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு
புத்திரராய் இருக்கிறீர்கள். முன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணிக்கை உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரன் அல்லது குமாரத்தி என்று அழைக்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் பிழைத்திருந்தான். இந்த விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமின் குமாரன். அப்ப இன்னைக்கு நாம ஆபிரகாமின் குமாரன். ஆனா நாம நிறைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் எதையாவது செய்திடுறோம். ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். எதனால? ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். நம்முடைய முன்னோர்களிடத்துல அவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதனால இன்னைக்கு அவர் என்ன செய்யறார்? நம்மளை வெட்டிட்டு இருக்கிற. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முன்னோர்கள் யாரெல்லாம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அதை யோசேப்பு சேர்க்கலாம். ஆனா அந்த 3 பேர் தான் அடிக்கடி சொல்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த 3 பேர்ட்டையும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாராம். இந்த 3 பேர்ட்டையும். ஏன்னா யோசேப்போட ரொம்ப உடன்படிக்கைலாம் பண்ணல. யோசேப்பு நற்கனிதரும் செடி அவனை ராஜாவாக அதிபதியாய் மாற்றினார். அதெல்லாம் செய்தார். ஆனா இந்த 3 பேரோடு அவர் அடிக்கடி செய்வார், உடன்படிக்கை செய்வார். 105ஆம் சங்கீதம் 8 10 வரைக்கும் வாசிக்கலாம். 105ஆம் சங்கீதம் 8 10. ஆமா, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வார்த்தையும் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணைனா பிராமிஸ். அப்ப நான் அவன் மகனை அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறேன், அதனால உன்னையும் ஆசிப்பேன் ஆணையையும் எந்தெந்தைக்கு நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறார். எப்பா யாக்கோபு, நான் உன்னை இஸ்ரவேலா மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எதுக்கு? நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டேன். ஆபிரகாம் பிள்ளை இல்ல, ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு 2 பேரு. அதுல ஒருத்தனை வெறுத்தாரு, ஒருத்தனை செலக்ட் பண்ணி நேசித்தார். அவன் மூலமா தான் இஸ்ரவேல் வம்சம் உண்டாயிற்று. ஏன் தெரியுமா? நான் அவன் வாக்கு பண்ணிட்டேன், ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இப்போ இன்றைக்கு அந்த முன்னோர்களுடைய உடன்படிக்கையை கர்த்தர் இத்தனை ஆண்டுகளானாலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு குமாரர் என்று மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த முன்னோர்களுடைய வார்த்தையை இன்றைக்கும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் யோசேப்புக்கு அதை நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா யோசேப்பு முற்றக்கூடாது. அதே இதுல 19ஆம் வசனத்துல சங்கீதம் 105:19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருக்கு வசனம் தான் கொடுத்தார். மற்றபடி உடன்படிக்கை பண்ணது யாரோட? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இன்னைக்கு அதே தேவன், நம்முடைய தேவனா அழைக்கப்படுற பேர் பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். இதெல்லாம் உங்க பேரை போட்டிருங்க. ரூபனுடைய தேவனும் எப்சுடைய தேவனும் ஜாக்கியுடைய தேவனும் துரையுடைய தேவனும். அப்போ ஒரு உரிமை, என் தேவன். அப்போ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அவர் என் தேவன்பா, ஓ உனக்கு வேண்டுமா எனக்கும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ எவ்வளவு அந்த உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த முன்னோர்களை நான் நினைக்க வேண்டும். நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும், இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சில காரியங்களை நான் சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2, 3,
இந்த வசனங்களிலே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் மீண்டும் அதை உறுதி செய்கிறார். ஏசாயா 81 2-3 வசனங்கள். உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திரவுடைய கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிரும். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். முன்னோர்களுடைய உடன்படிக்கை நீ நினைத்துக்கொள். நினைத்தால் உன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும்? இல்லாததெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நம்புவதற்கு எதுவும் இல்லாத காரியங்களை செய்வேன். என்ன அவர் என்ன சொல்றாரு? ஒரு உதாரணம், வனாந்திரத்துல என்ன உண்டாக்குவாரா? ஏதேன் தோட்டம். வனாந்திரத்துல ஏதேன் தோட்டம்னா அவ்வளவு செழிப்பான தோட்டம். ஏன் அந்த தோட்டம் செழிப்பா இருந்தது? 4 நதி ஓடிச்சு. ஒரு ஆறு ஓடினாலே செழிப்பை கொடுக்கும். 4 நதி ஓடிச்சு. அதுல ஒரு நதியில தங்கம் வைரக்கல்லாம் வந்திருக்கு. அப்ப இங்க எப்படிப்பட்ட ஆறு! இப்ப நம்ம ஆத்துல மண்ணையும் காணும், மண்ணையும் காணும், தண்ணியையும் காணும். ஆத்துக்கு தானே சண்டை. இன்னைக்கு நம்ம இருக்கிற ஆறும் நாத்தம் எடுத்து போய் கிடைக்கும். ஆனா ஒரு வனாந்திரம் செழிக்கணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். அதனால அவர் ஏதேன் தோட்டத்தை போய் சொல்றாரு. இது யாராலும் மாற்ற முடியுமா? இன்னைக்கு நம்ம எத்தனையோ பாலை நிலங்கள் இருக்கு, வெட்டா வழிகள் இருக்கு. மனிதன் முயற்சி செய்து பார்க்கிறான். ஆனால் அங்க ஒரு ஆறுகளை உருவாக்க முடியாது. அதே போல அவர்களை செழிப்பாக்கவும் முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்திரத்தை செழிப்பாப்பேன் என்று சொன்னால் என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என் வல்லமைக்கு ஒரு அளவுகள் உண்டோ என்பதைத்தான் அங்கே உறுதிப்படுத்துகிறார். அவாந்திரத்துல அவர் என்ன செய்வாரா? கர்த்தருடைய அந்த வசனத்தை வாசிக்கலாம். 51 ஏதேன் தோட்டத்தை போலவும் அதனுடைய அவாந்திரத்தை கர்த்தருடைய தோட்டம் தான். ஏதேன் தோட்டம் தான். அவாந்திரம் தான் விட்டாவளி, டெசர்டட் பிளேஸ்ன்னு அர்த்தம். பாலைவனம். அப்ப அந்த டெசர்ட்டை அவர் பாலைவனம் சோலையா மாற்றக்கூடும். அப்ப எனக்கு அருமையா தேவச்சம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். ஆனாலும் நீ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை நினைப்பாயானால் அவர்களை எப்படி நம்புவதற்கு இல்லாத காரியங்களை செய்து அவர்களை மேன்மைப்படுத்தினாரோ அதே போல நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும். ஆபிரகாமை எப்படி அவர் ஆசீர்வதித்தார்? அவருடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாம் ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர், கல்தேய பட்டணத்தை சார்ந்தவர், சொந்த தொழில் செய்கிறவர்கள், பொம்மை செய்து அதை விற்று பிழைப்பூட்டி வசதியாக வாழ்ந்தவர்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கும் போது என்ன செய்யறாரு பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சாபிக்கிறவர்களையும் சாபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்க. அப்ப இன்னைக்கு நம்ம பூமியில் உள்ள வம்சம், இன்னைக்கு நம்ம ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏன்னா நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன். அப்ப இந்த ஆபிரகாமை எப்படி ஆசீர்வித்தாரு? அவன் ஏற்கனவே வசதியானவன், குடும்பத்தோடு இருக்கிறவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தை விட்டு வா. உன் தேசம் வேண்டாம், அந்த கல்தேயர் தேசம் வேண்டாம், அது எனக்கு பிரியமில்லாத தேசம். அது கல்தேயர்ல குறி சொல்கிறவர்கள் உண்டு, விக்கிரக வழிபாடுகள் உண்டு, பிலிஸ்தீனிய மாந்திரிகள்லாம் உண்டு.
எனக்கு அந்த அருவருப்பான தேசம் வேண்டாம். நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிப்பேன். நீ அங்க புறப்படணும். நீ வர ஆயத்தமா? இப்ப நான் காண்பிக்கும் தேசம், அந்த தேசத்தை அவர் சொல்லலை. அந்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் காட்டலை. ஆனா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்படு. அந்த அடுத்தது என்ன சொல்லுவாரு? உன் இனத்தை விட்டு, உன் இனத்தார விட்டு வா. நீ எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடாத. வரும் அங்க வந்து ஜாதி சண்டை தான் வரும். ஆனா உன் இனத்தை விட்டு, அடுத்தது உன் தகப்பனுடைய வீட்டை, உன் தகப்பன் உனக்கு என்னெல்லாம் சொத்து சேர்த்தானோ அத்தனையும் விட்டுட்டு வா. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு செல்வ செழிப்பான இடத்த விட்டுட்டு, அடுத்தது இனத்தை விட்டு, தகப்பனுடைய சொத்தை விட்டுட்டு, ஆண்டவர் விட்டுட்டு வா அப்படி சொன்னா எல்லாரும் போவாங்களா? ஆண்டவரே, எனக்கு தான் எல்லாம் இருக்குதே. ஆண்டவர் சொல்ல, எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ வா. இப்போ ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம எல்லாத்தையும் விடணும். எதெல்லாம் விடணும்? நான் வாழ்கிறத எய்த்த விடணும். எய்த்துல என்ன இருந்தது? கேளிக்கை, கும்மாளம் எல்லாம் இருந்தது. பழைய பாவங்கள் இருந்தது. அப்போ ஆண்டவர்ட்ட வரணும்னா, நம்ம இப்போ விளங்கு மாதிரி சொல்லணும்னா, தண்ணி அடிக்கிறத விடணும், சினிமா பார்க்கறத விடணும், தீய நண்பருடைய சவாசத்தை விடணும், வெட்டியா பொழுதுபோக்குறத விடணும், விட வேண்டியதெல்லாம் விடணும். இதுதான் தேசத்துல இப்ப என்ன இருக்கு? தேசத்துல அருவருப்பும், காம களியாட்டம், கேளிக்கைகளும், கும்மாளம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ அதை விட்டு வா. ஆண்டவர் அழைக்கும் போது எப்படிதான் அழைக்கிறாரு? இதையெல்லாம் விட்டு வா. எய்த்த விட்டு நீ வா. உன் இனத்தை விட்டு வா. சிலவங்களுக்கு என்ன இருக்கும்? சில ஜென்ம சுவாபம், ஜாதி வெறி, இனவெறி, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுரு. நீ கிறிஸ்தவுக்குள்ள எல்லாரையும் ஒண்ணா நினை. இந்த இந்த பிரிவினவாதம் உனக்கு வேண்டாம். இனத்தை விட்டு வா. அடுத்தது அடுத்தது என்ன சொல்லுகிறார்? இல்ல உன் தகப்பன் ஆஹ் உன் தகப்பன் விட்டு வேணா தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொன்னதே ஆண்டவர் தான். பிரமாணத்தை இதுக்கு பிறகுதான் மோசே கொடுக்கிறாரு. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. இறைவனுக்கு இணையான ஒரு பிரமாணம். தாய் தகப்பனை கனம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும். இயேசு கிறிஸ்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அதெல்லாம் நான் பார்க்கிறோம். தாய் தகப்பனுக்கு கட்டாயம் கீழ்ப்படிந்தா இருக்கணும். ஆனா இவர் சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய விட்டு விட்டு வா. ஏன்னா தகப்பனுடைய ஆசை நீ நம்பாத. அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் வேண்டாம். அப்படின்னா உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மீது நீ கண்ணை வைக்காது. ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து வருகிறான். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லி நான் என்ன செய்யணும்? அவன் பெரிய செல்வந்த. அப்ப நீ ஜெபம் பண்றியா? ஓ, 3 வேளை ஜெபம் பண்றேன். காணிக்க கொடுக்குறியா? தசபாத்துக்கு மேல கொடுக்குறேன். சர்ச்சைக்கு போறியா? சர்ச்சைக்கு போறேன். வீடி குடிப்பியா? குடிக்க மாட்டேன். தண்ணி அடிப்பியா? அடிக்க மாட்டேன். இதெல்லாம் பைபிள்ல இல்லை. ஆனா எல்லாத்தையும் கேட்கறது எல்லாம் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன். அப்படியாப்பா, இவ்வளவு உத்தமனா இருக்கே, ஆயினும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. உனக்கு செல்வம் இருக்கு, அதை விட்டு தரத்திற்கு கொடுத்துட்டு வா. உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்கு, பணம் இருக்கு, அது வேண்டாம். அந்த ஆசையை விட்டுட்டு வா. பண ஆசை. இவன் போனவன் தான், அதோட போயிட்டான். ஆனா அவன் யாரு? எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தவன். ஆனா உலகத்தின் ஆசை இருந்தது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருக்குள் ஏதாவது ஆசை இருக்கும். இந்த சன்னியாசிலாம் இருக்க பார்த்தீங்களா? காவியோட கொடுத்துறவன் எல்லாம் எல்லாரும் முற்றும் துறந்த முனிவரும்பா. ஆனா 10 வைப்பாட்டி வச்சிருப்பான். சுத்திலும் பக்த கோடிகளை கேடிகளை தான் வச்சிருப்பான். பக்த கேடிகளை தான் வச்சிருப்பான். அவன் விடலையே, மாம்சத்தை விடலையே. உன் மாம்சத்தை விட்டு வா. மாம்சத்தின் இச்சைகளை விட்டு வா. ஆண்டவர் எல்லாம் அழகா சொல்றாரு. தேசத்தை விட்டு, தேசத்துக்காக செவியங்கள்னு சொன்னவர் அவர் தான். ஆனா தேசத்தை விட்டு வா. எல்லாரோடும் சமமா இருங்க என்று சொல்லி இனத்தை விட்டு வா அப்படிங்கிறாரு. அடுத்தது உன் மாம்சத்தின் இச்சைகளை விட்டு வா. ஏன்னா தகப்பன் மூலமா தான் மாம்சத்தின் ஜீன் நமக்கு கேரக்டர் வருது. அதை விட்டு வா. உடனே வந்தா காணாத தேசம். எவ்வளவு பெரிய விசுவாசம்! அழைக்கிறவர் யாருன்னு தெரியாது, தேசத்தின் படம் தெரியாது. இன்னைக்கு நம்மளை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணா உடனே 1000 ஃபோன் பண்ணுவோம். அந்த ஊர்ல எப்படி இருக்கு, தண்ணி வசதி இருக்கா, கரண்ட் இருக்கா, காத்து இருக்கா, மனுஷாலாம் எப்படி இருக்கிறாங்க, சாப்பாடு எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அந்த ஊர் வேண்டாம். போறோமா? காண்பிக்கும் தேசத்துக்கு போறோமா? போகவே மாட்டோம். நம்ம கன்வீனியன்டான பிளேஸ் தான் போவோம். திடீர்னு ஆண்டவர் ஒரு பையனை கூப்பிட்டு, நீ அப்படி ஒரிசா பக்கம் போப்பா,
ஆண்டவர் ஒரு விசாலாம் வேண்டாம், நான் வேணா அப்படியே மெட்ராஸை சுத்தி வரேன், அதுவும் ஊழியம் தானே இதுவும் ஊழியம் தானே, நான் ஆண்டவர் எங்க போய் சொல்றேன் அங்கே போகணும். அல்லேலூயா. அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு இது எதை குறிக்கிறது என்றால், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அல்லது நம்முடைய ஆப்ஷனா வைக்கிறோமான்னு பார்க்கிறேன். இன்னைக்கு அநேக ஆண்டவரத்தில் நினைச்சுவோம், ஆண்டவரே ஆயினும் எனக்கு சுகமே இல்லை, ஆகவே நான் இங்கே இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. ஆனா நாம நினைச்சோம், எனக்கு சுகமே இல்லை, அதனால நான் கம்ஃபர்ட்டா இந்த இடத்துலயே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் முன்னோரை நினைக்கணும். நாம முன்னோரை எப்படி நினைப்போம்? ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதி. அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆனா அவன் ஆண்டவருடைய சொல்லுக்கு எவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருக்கிறான், என்னதெல்லாம் விடணுமோ அத்தனையும் விட்டுருக்கானே, எவ்வளவு அற்புதமா நடந்திருக்கான். கடைசியில காண்பிக்கும் தேசம் இவரை வழி நடத்துறாரு சொல்லி யோர்தான் பக்கம் வந்துட்டாங்க. யோர்தான் நல்ல செழிப்பா இருக்கு, ஆடு மாடு பெருகி போச்சு. இப்போ இங்கே தங்கிடுவானோன்னு நினைச்சாரு, யோர்தானுக்கு கிழக்க தங்கிடுவானோன்னு பார்த்தாரு. ஆனா ஆண்டோட தேசம் கிழக்கு, யோர்தானுக்கு மேற்க இருக்கு. ஆண்டோட தேசம் யோர்தானுக்கு மேற்க இருக்கு, இது கிழக்க இருக்குதான். உடனே லாபானுக்கு அவனுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறான். அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான். அதனையும் பாருங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்துட்டு வெறுமையாய் வருகிறான். ஒரு வெறுமையான பூமிக்கு வருகிறான். இப்பமா அதுல ஒரு வெறுமை. இடையில கர்த்தரை நம்பி வந்த பிறகு ஒரு செழுமை வந்தது, அதுலயே அவன் நிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, வறுமை சிறுமையில கர்த்தரை நம்புவாங்க, தேடுவாங்க, வந்துருவாங்க. தப்புன்னு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா மன இறக்கம் உள்ளவர், நல்லா ஆசீர்வச்சிருவாரு. அத்தோட நின்றுவாங்க, யோர்தானை தாண்ட மாட்டாங்க. ஆனா இவனும் அப்படி இருந்துருவானோன்னு நினைச்சாரு. ஆனா லாபான்காக எல்லாத்தையும் விட்டு விட்டு யோர்தானை தாண்டி மம்ரேயின் சமபூமிக்கு வருகிறான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மாம்ரோயின் சமபூமிக்கு. எப்ரோன் என்பதுதான் கானான். அதுதான் கானான். அது யோர்தானுக்கு மேற்க இருக்கு. யோசுவா கடந்து வந்தானே, அதுதான் கானான். இப்போ ஆபிரகாம் என்ன செய்றாரு, அந்த தேசத்தை ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா அவன் அந்த யோர்தானுக்கு கிழக்க தங்கிடுவான்னு நினைச்சாரு, செழிப்பான. அதையும் விட்டான். விட்டு விட்டு கானானின் சமபூமிக்கு வருகிறான். வந்தா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், பிள்ளைய ஆசீர்வதித்தார். அந்த மம்ரை சமபூமியில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த திரளான ஆசைகளுக்கு அந்த வெறும் சமமான பூமியை ஆண்டு சொல்ற. அது 13:18 வாசித்தாச்சா? ஆதியாகமம் 13:18. அப்போ அந்த சமபூமியில தான், சமபூமினா பிளெயின் லேண்ட், அந்த பிளெயின் லேண்ட்ல கர்த்தர் நீ காணும் தேசம், உன் கண்ணு எவ்வளவு தூரம் பார்க்குதோ, உன் கால் எவ்வளவு தூரம் அழைச்சதோ, அத்தனையும் உனக்கு கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு அதுதான் கானான். அப்ப கானானை சோதரிக்கிறவர்கள் என்னெல்லாம் செய்யணும்? எய்த்த விடணும், யோர்தானை தாண்டணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில யோர்தானை தாண்டணும். பாவ வாழ்க்கையில எய்த்த தாண்டிடுவோம், செங்கடலை தாண்டிடுவோம், செங்கடலை எளிதா தாண்டிடுறோம். ஆனா யோர்தானை தாண்டாம எல்லாம் பாதி அங்கேயே உட்கார்ந்துருவான். ஆண்டோடைய கோத்திரத்துல 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு அந்த பக்கம் இருந்துட்டாங்க. அவங்க வம்சம் கடைசியில என்னாச்சுன்னு தெரியல. ஆனா யோர்தானை தாண்டினவர்கள் தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கானான் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கும், ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கும். அப்ப இங்கே ஆபிரகாம் அதை நினைக்கணும், இந்த காரியத்தை நினைக்கணும். அப்ப நம்ம இதை என்னெல்லாம் நினைக்கணும்? எய்த்து விட்டு வரணும், செங்கடலை தாண்டணும், வனாந்திரத்தின் ஊடாய் வந்து யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தானுக்கு இக்கரையில இருந்து விட்டால் செழிப்பு இருக்கும். லாபானுக்கு செழிப்பு. ஆனா அந்த லாபான் என்னன்னா, லாபானுடைய கதை லோத்து. லாபானா லோத்தா? லோத்து, நான் மன்னிக்கணும், லாபான்னு சொல்லிட்டு இருக்கேன். லோத்து தானே ஆபிரகாமுக்கு வளர்ப்பு பிள்ளை. மன்னிக்கணும், நீங்க தயவு செய்து நான் எல்லாத்தையும் லாபான்னு சொல்லிட்டேன். இந்த லோத்து. அப்ப இந்த லோத்து கடைசியில் என்னாச்சு? அவன் அழிஞ்சானா அழியலையா? அழிஞ்சு போனான். அப்போ அது நரகம் அவனுக்கு உண்டாயிற்று, அவனுடைய மனைவிக்கும் உண்டாயிற்று. கேடுகட்ட ஒரு சமுதாயத்துக்கு தகப்பனாகவும் மாறி போனான் அந்த ஆபிரகாம்.
யோர்தானை தாண்டின ஆபிரகாமுடைய வம்சம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது. அதனால தான் நினைக்கிறேன் ஆபிரகாம் நினைச்சு. அதனால அப்பப்ப நம்ம ஆபிரகாம் நினைக்கிறோம். நம்ம ஆபிரகாம் அண்ணாச்சே நினைப்போம். கடை வச்சிருப்பாரு, மாசம் ஜாமான் கொடுப்பாரு, ஆபிரகாம் அண்ணாச்சே நினைப்போம். அதெல்லாம் நினைக்க கூடாது. நம்ம எதை நினைக்கணும்? முன்னோர்களாகிய ஆபிரகாமை நினைத்தால் நாம் கானானை விட்டு எங்கேயும் போகவே மாட்டோம். நம்ம காணாத தேசம் எது? அந்த கானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ யாக்கோபு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உடன்படிக்கை. அதே உடன்படிக்கைய எப்பா உன் அப்பாவுக்கு கொடுத்தத நான் உனக்கு ஆணையிடுகிறேன், அதை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. கேரார்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல இருக்கிறான். அந்த தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. இப்ப எல்லாரும் எயித்துக்கு போறாங்க. எயித்துல நைல் நதி இருக்கு, வற்றாத நைல் நதி. சரி, அங்க போலான்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. ஒரு பசி எடுத்தா என்ன செய்வோம்? பசி வந்தால் பற்றும் மறந்து போவோம். என்ன செய்வோம்? எங்க சோறு கிடைக்க ஓடதான் பார்ப்போம் ஆபத்து காலத்துல. ஆனா இவன் பஞ்ச காலத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கறான், ஆண்டவரே நான் போகலாமா, இல்ல பட்டி கிடந்து சாகலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பாடுலாம் சாவு. ஆண்டவரே நான் அங்க ஓடுதுன்னு சொல்லியிருக்கலாம். போகலாமா வேண்டாமா ஆண்டவர்கிட்ட கேட்கறான். அவர் சொல்ற நீ இங்கே இரு. அப்ப கூட ஏத்து பேசல. ஆண்டவரே சூழ்நிலை அட்வர்ஸா இருக்கு, அன்ஃபேவரபிள் கண்டிஷன், இங்கே இருக்க சொல்றீங்களே. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் இப்படிதான் இருக்கும். சூழ்நிலைகள் எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்காது, எப்பவுமே பாதகமா தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகள் எப்பொழுதும் எதிராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இந்த உலகம் நமக்கு எதிர்வினையாற்றுவோம். எப்பொழுதும் எதிர்வினை தான். அது நம்மள ஒரு நாளும் சந்தோஷம் சமாதானம் இருக்கணும்னு அது நினைக்கவே நினைக்காது. உலகம் நம்ம பண்ணோம். ஆனாலும் நம்ம ஈசாக்கு ஆண்டவரே எனக்கு வந்த சோதனை, நான் என்ன செய்யும்? இக்கட்டான சூழ்நிலை, வாழ்வா சாவா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ இங்கே இரு. சரி, உன் கையில என்ன இருக்கு? உள்ளங்கை விதை இருக்கு. ஆண்டவர் சொல்ற ஆலோசனை பாருங்க. தேசத்துல பஞ்சம், மழை இருந்தா இவன் ஏன் ஓட போறாங்க? பஞ்சம், கொஞ்சம் தான் விதை, நீ அதை விதை. இவன் விதைக்கிறான் பாருங்க. உலகப்புறம் முட்டாள்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விதையை வறுத்தா அவள் கிடைச்சிருக்கும், ஒரு 5 நிமிஷம் பசி ஆறி இருக்கலாம். ஆனா இவன் அந்த கொஞ்சம் விதை, நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியத்தை. இப்போ ஒரு வருஷத்துக்கான தானியம் சேர்க்க இருக்குன்னா ஊர்ல சொல்லுவாங்க மரக்கால் கணக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனை மரக்கால் போட்டால், ஒரு மரக்கால் போட்டால் 100 மரக்கால் நெல் வரும். அந்த காலத்து எங்க ஊர்ல அது பழக்கம். எத்தனை மரக்கால் விதைப்பாடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மரக்கால் நெல் விதைச்சா 100 மரக்கால் நெல் வரும், ஒரு மூட்டை நெல் வரும். அதான் கணக்கு. அதை ஈசாக்க வச்சுதான் அந்த கணக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா இவன் ஆண்டவரே இருக்கிறதே உள்ளங்கை, இதை விதைச்சா ஒரு நாளுக்கு வேணா விளையுமா? அது தண்ணி இல்லையே. காரணங்கள், நியாயமான காரணங்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நியாயமான காரணங்களை சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட எந்த காரணமும் சொல்லவே கூடாது. நியாயமா அநியாயமா எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. விதைன்னா விதைச்சிடணும். உடனே இவன் அதை விதைக்கிறான். சூழ்நிலை பாருங்க, பஞ்சகாலம், கொஞ்சம் விதை, அதை என்ன செய்யறான்? விதைக்கிறான். விதைச்சா கர்த்தர் அதை விளைய செய்கிறார். மழை பெய்யல, அதை எப்படி விளைய செய்தாரு? விளைஞ்சா அது 100 மடங்கு. ஒரு படி நெல்லை விதைச்சிருக்கிறான், ஒரு கையளவுனா 200 கிராம். அவன் 100 மடங்குன்னா ஒரு 3 மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு அது வந்துச்சு. அப்ப எவ்வளவு அற்புதமான தெய்வம். அந்த கொஞ்சத்துல நம்ம ஆண்டக்கு உண்மையா இருக்கும். நம்ம நினைக்க கொஞ்சம் சம்பளம் தானே, கொஞ்சம் பலம் தானே, நமக்கு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் தானே, கொஞ்சமா இருக்கட்டும். நம்ம ஆரோக்கிய தேவன் பெரியவர். அவர் உங்களுக்கு அதுல என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது எப்படி? அதெல்லாம் நமக்கு தெரியவே வேண்டாம். ஏன்னா ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன், பாதகமான ஒரு சூழ்நிலை.
அதுல 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். இப்போ அந்த 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யம் அவன் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி மகா பெரியவனான. எங்கேயோ கொண்டு போயிட்டாரு ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, அப்பா அது சரியான ஆளுப்பா, லக்கி பெல்லம் அப்படிதான் சொல்லுங்க. செல்லம் கை அளவுதான்ப்பா வச்சிருந்தான், அதை விதைச்சான் பாரு, இன்னைக்கு கொடீஸ்வரன் ஆயிட்டானு. இதுதான் கருத்து. எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்குமா இல்லையா? என்னடா நம்ம விதைச்சா ஒண்ணும் வரல, இவன் விதைச்சா மூட்டை மூட்டையா அறுக்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியம் இருக்குமா இல்லையா? கட்டாயம் கர்த்தர் செய்வார். இந்த சம்பவத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ரொம்ப மறக்க முடியாத சம்பவம். வல்சாத்ன்ற ஒரு ஊருக்கு, நான் குஜராத், இந்த வல்சாத் பாம்பேல இருந்து ஒரு ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் வல்சாத். அந்த ஊர் தான் மொரார்ஜி தேசாய் பிறந்த ஊர். அந்த ஊர் நல்ல செழிப்பான ஊர். அப்போ ஆஹ், அந்த ஊர்ல மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்குது. ஒரு பக்கம் கடல், நடுவுல மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையில மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எஃப்எம்பி இதுல இருந்து ஊழியங்கள் செய்யறாங்க, மிஷினரி, நம்ம மிஷினரி. அதுல ஒருத்தர் அந்த மலை கிராமத்தை சேர்ந்த ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இவங்க மலையில நிறைய விளைய வைப்பாங்க. மலை மலை பொருட்களுக்குன்னு இருக்கும். அதெல்லாம் அந்த நிலச்சுவாந்தார்கள் என்ன செஞ்சாங்க, அநியாய விலைக்கு வாங்கி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும், கஞ்சிக்கு மட்டும் அரிசியை கொடுத்துட்டு அவங்க விளையிற பொருள்லாம் கொண்டு வந்துருவாங்க. வாழை, அங்க மலையில விளையிற அத்தனை பொருளும் காஸ்ட்லி கொண்டு வந்து இவங்க கொள்ளடிச்சிட்டு இருந்தான். அதனால தான் அவங்க கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா வந்திருக்காங்க. கிறிஸ்தவங்க வந்து அவங்களுக்கு படிப்பு கொடுத்துட்டாங்களே, அறிவு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. அப்படி ஒரு கிராமத்துல ஒரு சகோதரர், அது போனா 2
அப்ப அந்த மலை தேசத்துல உள்ள சகோதரருக்கு பஞ்சம், குடும்பத்தை காப்பாற்றணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அந்த வேதத்தின் பகுதி அவருக்கு ஞாபகம் வந்து பாருங்க, ஒரு வசனத்தை அறியறதுனால இந்த விசுவாசம் எப்படி வந்திருக்கு. ஈசாக்குக்கு இதே மாதிரி ஒரு பஞ்ச காலத்துல கொஞ்சம் விதைய வச்சு 100 மடங்கு ஆழ்ச்சி வச்சாரு. அப்ப நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் விதை தானியம், மட்டும் ஒரு விதை தானியம் வச்சிருக்கிறாரு. சீசனுக்கு விதைச்சு பண்ணாலும்னு சொல்லி தானியம், இந்த விதை தானியம் சொல்லுவாங்க, அதை வச்சிருக்கிறாரு. அப்போ அதை நினைச்சிட்டு ஒரு வயல போய் உழுதுருக்கிறாரு. கரடு முறையால் தான் இருந்திருக்கு. உழுது இந்த விதையை விதைச்சிருக்கிறாரு. எல்லாரும் சிரிச்சிருக்கிறாங்க. என்னையா இது, மழையும் இல்லை தண்ணியும் இல்லை, இருக்க கொண்டு விதைக்கிற. இல்ல, என் தேவன் விளைய செய்வாரு, அற்புதங்களை தேவன். விதைச்சிட்டு வந்துட்டார். எதையும் எதிர்பார்க்கல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது என்னாச்சு, என்ன எப்படி என்ன இதை தெரியல, அது முளைக்க ஆரம்பிச்சது. அப்படியே வந்தது. கர்த்தர் மழையை கொடுத்தார், இவருக்காக மழையை கொடுத்தார். அது வளர்ந்துச்சு. கடைசியில பார்த்தா மூட்டை மூட்டையா இருக்கு. எல்லாரும் கண்டு ஆச்சரியம். ஊரெல்லாம் பார்த்து, என்னையா இது, உனக்கு மட்டும் இப்படி, எங்களுக்கு அது வரலையே. அப்பதான் இவர் விளக்கத்தை ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அதை ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்துல வனாந்திரத்தை கொடுப்பாரு, கையில கொஞ்சத்தை தான் கொடுப்பாரு, ஆனா திரளான ஆத்துமாக்களை கொடுப்பார். அந்த பாடத்தை கொடுத்து நம்ம திரளான ஆத்துமாக்களை கொடுப்பார். அப்ப ஈசாக்கு என்ன செய்யறான், வர வர விருத்தி அடைந்தான். அப்ப இது எதை கற்றுக்கொள்கிறது என்றால், இந்த வசனம், இந்த விதை என்பது கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் நமக்குள்ள இருந்தால் இந்த கொஞ்சத்தையும் பெரிதாக்குற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். மனிதனுடைய கையில எப்பொழுதும் கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் பலம், கொஞ்சம் பணம், எல்லாமே கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா விசுவாசம் பெருசா இருந்தால் எல்லாத்தையும் பெருசா கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நமக்குன்னு கொஞ்சம் வசனம் கிடைச்சிருக்கு. இந்த வசனத்தை விதைக்கணும். நம்ம அறிந்த வசனங்கள் கொஞ்சம் தான், ஆனா அது கூட இல்லாத பஞ்ச காலத்துல இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவே. இப்ப நமக்கு எவ்வளவு கிருபை, எவ்வளவு வாசனை, எவ்வளவு வார்த்தை தொலைக்காட்சியில வருது, புஸ்தகங்கள்ல வருது. இன்னும் பெரிய அளவுல மத்திய சர்க்கார் ஒரு தீவிரமா எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாலும் நமக்கு தடையில்லாம எல்லாமே கிடைக்குது. ஆனா இது கூட கிடைக்காத காலம் வரும். சோறு இருக்கும், தண்ணி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சக்காலம் வரும். அதனால என்ன செய்யணும், இப்பவுமே இந்த வசனங்களை நாம சேர்த்து வைக்கணும். எப்படி விதை தானியம் விவசாயிக்கு தான் தெரியும். அவன் தன் சாப்பாட்டுக்கெல்லாம் வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து அதுல விதைக்குன்னு சொல்லி அந்த தானியத்தை பக்கம் பண்ணி வச்சிருப்பான். அதுதான் அடுத்த வருஷம் விளைச்சலை கொடுக்கும். அப்ப நம்மகிட்ட உள்ளங்கை வசனம் இருக்கு, அதை நம்முடைய இருதய பலகையில வைத்துக் கொள்ள வேண்டும். அதை 4 பேருக்கு கொடுக்கும் போது கத்தனை செய்வாரு, பெருக செய்வார். ரஷ்யா, இப்ப ரஷ்யா பரவாயில்ல, சீனா, இந்த தேசங்களெல்லாம் மக்கள் வசனங்களை தங்களுக்குள் வைத்துக் கொண்டு அதை வாய் வழியாக மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். அங்கே எழுத்துப்பூர்வமாக புஸ்தக வடிவாகவோ வெளியே யாருக்கும் பரப்பவே முடியாது. அது சட்டம் அங்கே கடுமையா இருக்கும். ஆனால் வாய் வழியாக சொல்லுகிற அந்த வார்த்தைகள், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த உள்ளங்கை வசனம் நம்ம கையில இருக்கு. பஞ்சக்காலம் ஒரு நாள் வரும். நாம இதை செய்யணும், அதை விதைத்தால், அதை மற்றவர்களுக்கு சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பெருக செய்வார். அப்ப நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் எல்லாம், அந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு நாம என்ன செய்யணும், அதை நாம திருப்பி அனுப்பணும். ஏன்னா வசனம் என்பது விதைக்கு ஒப்பிடப்பட்டது. மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு
அவர்கள் தம்மோடு இருக்கவும். மார்க் 4:16. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் அப்ப வசனத்தை விதைக்கணும், நல்ல நிலத்துல விதைக்கணும். அது 130-100 பலன் தரும். அப்ப இது ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாய் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை ஜெயிப்பதற்கு உடத்துல கொஞ்சம் இருந்தாலும் அதில் கர்த்தருக்கு உண்மையாயிரு. அந்த விசுவாசத்தை கர்த்தர் நினைச்சுவாராம், காணப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரைக்கு வருகிறார். அங்கே வந்தா பகல் வேளை, ஒரு மீனவன் வலையை அலசி கொண்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா வெறும் வலையை அலசுற? இல்லையா, முழுவதும் பிரயாசப்பட்டோம். மீன் பிடிக்கவங்க ராத்திரி தான் பிடிப்பாங்க. ஒரு மீனும் ஆகப்படலை. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி உதைப்பா, சோத்துக்கு வழி இல்லை, வேற வழி இல்லாம உட்காந்து கடற்கரையில அலசிக்கிட்டு இருக்கு. அதான் நினைக்கிற நிறைய கடற்கரையில சும்மா அலசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு போனா விழும் போல இருக்கு. நிறைய பேர் கடற்கரையில சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு? வீட்டுக்கு போனா பிரச்சனை. பேதரும் அப்படிதான் உட்கார்ந்துருக்காரு. வீட்டுக்கு போனா வழி இல்லை, வெறும் வலையை அலசி கொண்டு இருந்தாராம். அப்போ ஆண்டவர் அவனுக்கு கனப்படுத்த விரும்பினார். இப்போ அவருடைய போட்டை கேட்கிறாரு, கொடுக்குறான். அந்த போட்ல நின்று பிரசங்கம் பண்றாரு. லூக்கா 5:5 வாசிக்கலாம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆயினும் சொல்றது யாருன்னு தெரியாது. அப்ப அவன் அந்த வார்த்தையை நம்புறான். யாரும் எனக்கு தெரியாது, ஆனா நீ பிரசங்கம் பண்ண நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த வார்த்தையில ஏதோ ஒண்ணு இருக்கியா, ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. ஏன்னா இவன் மீன் பிடிக்கிறவன், இவனுக்கு தெரியாததா? பகல் நேரத்துல வலை போட்டா ஒன்றும் கிடைக்காது, கரையில போட்ட வலை கிடைக்காது. அப்போ பிரயாசப்பட்டு வந்து டயர்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறான், மீனே இல்லாம இருக்கிறான். ஆனா இவன் உடனே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? மீன்கள் உண்டாகட்டும் சொல்லியிருக்காரு. அதான் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அன்பேவரபிளான கண்டிஷனா இருக்கும். ஆனா கர்த்தர் அதை ஃபேவரபிளா மாத்துவார். சகாயம் பண்ண உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு கீழ்ப்படிந்தான். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். திரளான ஜாதிகளுக்கு அவன் தகப்பனா, அவனுடைய மனைவிதான் தாய்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பன். வர வர விருத்தி அடைந்தான். இதே பேதுரு அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ மீன் பிடிக்க மாட்டாய், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அனுதினமும் விசுவாசிகள் வந்து சேர்ந்தார்கள். பேதுருடைய சபையில அனுதினமும் விசுவாசிகள் வந்து சேர்ந்தார்கள். அப்ப 2 காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒன்று, நம்முடைய இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும், சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்தால் நாம் திரளான மீன்களை பிடிப்போம், திரளான தானியத்தை அறுப்போம். அதே போல நம்மகிட்ட இருக்கிற வார்த்தைகள் கொஞ்சமா இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு விதைக்கும் பொழுது கர்த்தர் அங்கே திரளான ஆத்துமாக்களையும் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்குதான் நம்ம ஈசாக்க நினைக்கணும். அப்ப ஈசாக்க வெறும் ஐஸ்வர்யத்துக்காக மாத்திரம் நினைக்க கூடாது, அவனுடைய விசுவாசம் உலகத்துக்குரியதாக மட்டும் நினைக்க கூடாது. பேதுருவை போல திரளான ஆத்துமாக்களை பிடிக்கக்கூடிய அந்த விதைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இதையும் இன்னைக்கு நாம் நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் ஈசாக்கையும் நினைச்சு பார்க்கணும். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் இருக்கு. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படியாய் சொல்லுவது நம்ம மேல் விழுந்த கடமை. இப்ப யாக்கோபு அது 32 10 32 ஆதியாகமம் 32 10 அடியனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும்
பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். 2 பரிவாரம்னா மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, மிருக ஜீவன்கள், சொந்த ஜனங்கள். இதைத்தான் அவன் 2 பரிவாரத்தோடு வந்து அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா போன போது எப்படி போனானா, வெறும் கையும் கோலும், கையை வீசிதான் போனாரு. ஆனா வரும்போது மிகுந்த பரிவாரம். அப்போ இந்த யாக்கோபை நாம ஏன் நினைக்கணும்? 20 வருஷம் அவர் கடுமையா பாடுபட்டாரு. சம்பளம் இல்லை, சம்பளத்துக்கு பதிலாக மனைவிகளை தான் கொடுத்தான். ஆனாலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி இவன் செய்தபடியினால் இவனுக்கு ஆடுகள் சம்பளமா கிடைத்தது, மனைவிகளும் கிடைத்தார்கள். மனைவி போனஸா என்ன செய்திருக்காங்க, மனைவியுடைய வேலைக்காரையும் கொடுத்தாங்க. 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அவர் 2 வாங்கினாரு, கடைசி 4ஓட வர்றாரு. அந்த காலத்துல ஆடி தள்ளுபடி, லாபம் தள்ளி விட்டுட்டான். போ, என் பிள்ளை மட்டும் இல்லை, அவன் கூட இருக்கிறவங்க கூப்பிட்டு போ, போனஸ். போனஸோட யாக்கோவுக்கு அடிச்ச யோகத்தை பாருங்க, போனஸோட வந்து இறங்கிட்டாரு. இறங்கினாரு சம்பவம் தெரியும். ஆனா அவனை ஆசீர்வதித்தது காரணத்தை நம்ம யோசிக்கலாம். நம்ம யாக்கோபை வேற விதமா யோசிக்க வேண்டாம். அவனை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கான காரணம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20 to 22 வரைக்கும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 to 22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்து என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நான் உமை நம்பி போறேன். ஏன்னா அவனுக்கு தரிசனம் கிடைச்சது ராத்திரி, அதனாலதான் அந்த நம்பிக்கை வந்தது. உமை நம்பி போறேன்ப்பா, வெறும் கையா தான் போறேன், எனக்கு சோறு தந்தா போதும், மாற்று வஸ்திரம் தந்தா போதும், இந்த நம்பிக்கையோட போறேன். நான் திரும்பி வரணும், தேசத்துக்கு திரும்பி வரும்போது நான் வெறும் கையாவே வரக்கூடாது. ஏன்னா இப்ப இவன் எங்க போறான்? யோர்தானை தாண்டி போறான். யோர்தானுக்கு இக்கரையில இருக்கிறவன், கானான்ல இருக்கிறவன் சீரியாவுக்கு போகிறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சீரியாவுக்கு போகும்போது வெறும் கையா போறான். அப்ப நான் திரும்பி வரும்போது வெறும் கையா வரக்கூடாது, பரிவாரத்தோட வரணும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் பொருத்தனை செலுத்தினான். தசமபாகம் செலுத்துகிற பொருத்தனைய அவன் தான் உறுதிப்படுத்திருக்கிறான். சமாதானத்தோட திரும்பி வரும். ஆனா இடையில பிரச்சனை வந்தது. ஆனாலும் அவன் எதிராளி அவனுக்கு சனமாய் வந்தான். ஏசா வந்து முத்தமிட்டு அணைத்துக் கொண்டான். இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப மிகுந்த பரிவாரத்தோடு அவன் மீண்டும் யோர்தானுக்குள் வந்தான். அப்ப இவன் வாழ்க்கை ஒரு பரதேசி வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல நம்ம என்னதான் சம்பாதிச்சு ஆளுகை செய்து பரிவாரங்களை சேர்த்தாலும் நம்முடைய நோக்கம் காணானை குறித்து இருக்க. அப்படி நோக்கத்தை பாருங்க, என் தேசத்துக்கு நான் போக வேண்டும். அவன் வந்த தேசம் எது? கானான். கானான்ல இருந்தா அவர் யோர்தானை தாண்டி எங்க போறாரு? சீரியாவுக்கு போகிறார். எனக்கு சீரியா வேண்டாம், எனக்கு கானான் தான் வேணும்னு சொல்லி அவன் கானானுக்கு வந்ததுனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இதையும் நாம் நினைக்கணும். இந்த உலகத்துல எவ்வளவுதான் ஆஸ்திகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் சம்பாதித்தாலும் நம்முடைய எண்ணம் தகப்பனுடைய தேசத்தை குறித்தா இருக்கணும். நம்முடைய தகப்பனுடைய தேசத்தை குறித்தாக இருக்கணும். ஆபிரகாமுக்கு தகப்பன் தேசத்தை விடுங்கிறாரு, ஆனா யாக்கோபுக்கு தகப்பனுடைய தேசம் அந்த கானான் தேசம். அது நம்முடைய நினைவு எப்பொழுதும் கானானை குறித்து இருக்க வேண்டும். அப்ப அங்க யாக்கோபு என்ன செய்யறாரு? மிகுந்த பரிவாரத்தோடு அவர் வந்து சேர்ந்தார்னு பார்க்கிறோம். அதனால யாக்கோபையும் நம்ம ஆண்டவர் நினைச்சாரு, நினைக்க சொல்லுகிறார். சரி, இப்போ சில ஏன் அந்த முன்னோர்களை நாம் நினைக்க வேண்டும்? இந்த முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் நினைக்க வேண்டாம்.
அவங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. ஒன்றும் பெரிய சாதனை பண்ணல, தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ணல, ஒன்றும் செய்யலை. இருந்தாங்க, அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள். தாய் தாப்ப நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. அதனால அதெல்லாம் நம்ம மறக்க கூடாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்பது, ஆவிக்குரிய முன்னோர்கள் என்பது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களைத்தான் நாம் நினைக்க வேண்டும். அப்ப எதுக்காக நினைக்க வேண்டும்? சொல்லப்பட்டிருக்கிறது யோபு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதாவது வாசிக்கலாம். யோபு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 8:8. ஆகையால் நீ முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார். அவனுடைய நண்பன் சொல்றான், எப்பா அவங்க முன்னோருடைய செய்தி கொஞ்சம் அவன் யோசிச்சுப்பாரு. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களா, அதனால தான் அவனுக்கு இந்த பிரச்சனையா, அந்த அர்த்தத்துல தான் சொல்றான். ஆனா நம்ம முன்னோர்களும் அத கதை தான். விக்கிரத்தை வழிபட்டிருப்பாங்க, பேயை வழிபட்டிருப்பாங்க, எல்லா பொருளாப்பும் செய்திருப்பாங்க. என்னவோ நம்மளை பெற்று வளர்த்து ஆயிட்டாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர்களை நாம் நினைத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாகும். அதனால நினைக்கணும். ஆனா யோபுக்கு சொல்லப்பட்டது அவருடைய முன்னோர்களை குறித்து. ஆனால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய முன்னோர்களை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தை நாம் என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் சொத்தேன். என் முன்னோர்கள் சுத்த மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கலாம். அப்படின்னா நம்ம நல்லதையே நினைக்கணும். நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியாது. நினைச்சா கூட நம்ம நல்லதுதான் நிறைய நினைக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் செய்ய முடியாது. இருந்தாலும் நல்லது நினைக்கலாம். நல்லது நினைச்சாலே போதும். அதான் சுத்த மனசாட்சி. அப்ப ஆபிரகாம், அவருடைய மனசாட்சி, அந்த லோத்துக்கு அவன் என்ன செய்திருக்கலாம்? அவனுக்கு ஆபத்து வரும்போது எனக்கு இந்த பாடுபடுத்தினால அவனுக்கு தேவைதான் சொல்லி உட்கார்ந்துருக்கலாம்ல. நான் அவனுக்காக போய் சண்டை போட்டானே அந்த லோத்துக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல லோத்து சொத்தை கேட்கறான், செழிப்பானத பகுதியை கேட்கறான், ஆடு மாடு கேட்கறான். சரி, எல்லாத்தையும் எனக்கு பரவாயில்ல, விட்டு கொடுத்தானே அந்த மனசாட்சி. யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் அந்த நல்ல மனசாட்சி இருக்கா? சுயநலம் இருக்கும். நல்ல மனசாட்சி. அப்போ நல்ல மனசாட்சி ஆபிரகாமுக்கு கற்றுக்கணும். அவர் நல்ல மனசாட்சி என்னதுன்னா, தான் ஆடாட்டால் தன் சதை தன் சகோதரன், தீமை செய்த சகோதரனுக்கு ஒரு பொல்லாப்பு வருதுன்னு சொன்ன உடனே முன்னால போய் நிற்கிறான். அந்த சகோதரன் எல்லாத்தையும் கேட்கறான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். இந்த மனசாட்சி நமக்கு வேணும். இதுதான் நல்ல மனசாட்சி. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப ஈசாக்கு அவனுடைய மனசாட்சி, அவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாய் தகப்பனுக்கு எப்பவும் உண்மையா இருந்தான். ஆபிரகாமுக்கு நிறைய மனைவிகள், பிள்ளைகள். ஆனா ஆபிரகாம் கடைசி வரைக்கும் இருந்தது யார்கிட்ட? ஈசா கிட்ட தான் இருந்தான். அப்போ அந்த ஈசாக்கு தான் அந்த தாய் தகப்பனுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கிறான். ஈசாக்குடைய மனைவியும் ரெபேக்காலும் சிறப்பானவள். அதனால்தான் ஆபிரகாம் மனைவி இறந்த பிறகு 30 வருஷம் அவர் உயிரோட இருந்திருக்கிறார். காரணம் என்ன? மகனும் மருமகளும் அவ்வளவு அற்புதமாய் அவனை காப்பாற்றி வழி நடத்திருக்கிறார்கள். இதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கு இடத்துல இருந்து பெற்றோரை கனப்படுத்துவது, மனைவியை நேசிப்பது, பூந்த வீட்டுல ஆசீர்வாதமா இருப்பது, இந்த காரியங்களை நாம் ஈசாக்கு இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கு வேற எங்கேயும் போல, ஒரே இடத்துலதான் இருந்தார். அடுத்தது யாக்கோவுடைய வாழ்க்கையில் நிறைய பாடங்கள். அவன் ஒரு பக்கம் எத்தனாய் இருந்தான், ஒரு கர்த்தருக்கு பக்தனாய் மாறுகிறான். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் தான் இஸ்ரவேலாகவும் மாற்றப்பட்டான். தேவனுடைய அனாதை தீர்மானம் அந்த யாக்கோபின் அவனோட பொருத்தனையான ஜெபம். ஆண்டவரே,
அந்த சமாதானத்தோட உங்களுடைய தேசத்துக்கு வர வேண்டும். என்ன அற்புதமான ஒரு ஜெபம்! எனக்கு அந்த சமாதானத்தை நீ தரணும். அது மாத்திரமல்ல, என்று எல்லாவற்றிலும் அவன் தசம பாகத்தை செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் யாக்கோபுக்கு கர்த்தர் துணையாய் இருந்தது. வெறும் கோலுக்கு அடிமை போனவனை மிகுந்த பரிவாரங்களுக்கு சொந்தக்காரராய் மாற்றினாலும் அவன் சொந்த தேச கானானை குறித்தே அவனுக்கு எண்ணம் இருந்தது. அப்ப நம்முடைய உலகத்துல எவ்வளவு பெரிய செல்வாக்கு எது வந்தாலும் நம்முடைய நோக்கம் எல்லாம் கானானை சுதந்திரிப்பதை குறித்தே இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய முன்னோர்களை நாம் என்ன செய்யணும், யோசித்து பார்க்க நல்ல மனசாட்சியை நாம் காத்து கொள்ள வேண்டும். இவ்விடத்துல அந்த நல்ல மனசாட்சி இருந்தது. இன்னொரு வசனம் எபிரேயர் 11:2. ஏன் முன்னோர்களை நினைக்க வேண்டும்? எபிரேயர் 11:2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி. ஆபிரகாமை யாரா குறை சொல்ல முடியுமா? ஈசாக்கு யாரா குறை சொல்ல முடியுமா? யாக்கோபை யாரா குறை சொல்ல முடியுமா? நல்ல சாட்சியை பெற்றார்கள், நற்சாட்சி பெற்றார்கள். லாபான் அந்த கொலை எப்படியா பிடிச்சு சொத்தெல்லாம் கொண்டு வந்து நினைக்கிறான். கர்த்தர் லாபானை எச்சரித்தார். லாபானை எச்சரித்து அவனோட சமாதான உடன்படிக்கை பண்ணு என்று சொல்லி எச்சரித்தார். அப்போ அங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க, நல்ல சாட்சி. கர்த்தர் அவங்க சாட்சி. அவன் நினைக்கிறான் அவன் திருடிட்டு போயிட்டான்னு நினைக்கிறான். திருட்டளவாய் அப்படிதானே சொல்றான். நீ திருட்டளவாய் ஏன் வந்தாய் என்றுதானே சொல்றான். ஆனா ஆண்டவர் அவன நற்சாட்சி அவனுக்கு கொடுக்கிறார். ஈசாக்குக்கு நல்ல சாட்சி, ஆபிரகாமுக்கு நற்சாட்சி. அப்ப நம்மை குறித்து அவர் வரும் நாளிலே ஏசப்பா நம்மை குறித்து நற்சாட்சி சொல்ல வேண்டும். அவர் சொல்லுகிற சாட்சியை வச்சுதான் நம்ம மகிமைக்கு பிரவேசிக்கணும். அவர் சாட்சி சொல்லலைன்னா நம்ம சாப்டர் அங்கேயே க்ளோஸ், அங்கிருந்தே தள்ளி விட்டுருவாங்க. நற்சாட்சி யோபுக்கு கர்த்தர் நற்சாட்சி கொடுத்தார். அதே போல ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் எவ்வளவு முக்கியம். நீங்க காலேஜுக்கு போறீங்க, மார்க் ஷீட்டை வச்சுட்டு, ஆண்டவரே நான் 500 சர்ச்சு கட்டினேன், 5 கோடி ரூபா கர்த்தருக்காக கொடுத்தேன், இதை செய்தேன் அதை செய்தேன், மார்க் நல்லா வாங்கியிருக்கப்பா, 589 அவுட் ஆஃப் 600, வெரி குட். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தான். இது ஒரு பொறுக்கி, இது ஒரு பொம்பளை பொறுக்கி, இது கேட்டு கான்ட்ராக்ட் இல்லையாப்பா. ஒரு அட்மிஷன் வாங்கணும்னா, ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கணும்னா மார்க் ஷீட் மட்டும் போதாது, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டும் வேணும். எனக்கு இவ்வளவு வசனம் தெரியும், நான் இவ்வளவு கொடுத்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், எல்லாம் நல்லது, அதெல்லாம் என் நாமத்துல நடந்துச்சு. ஆனா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். பவுல் நிறைய பேருக்கு சாட்சி கொடுப்பார். திமோத்தேயு என்பவனுக்கு ஒரு சாட்சி யோவான் கொடுப்பார். அவர் நற்சாட்சி பெற்றவர், சபையை குறித்து சாட்சி பெற்றவர். அப்படி சாட்சி நமக்கு பணம் பெருசல்ல, சாட்சி தான் நினைக்கணும். நம்ம வாழ்கிற பகுதியில் 4 பேர், நம்ம ஏரியால நம்ம ஆட்டோக்காரன் நம்ம நல்லவன் சொல்லிட்டாலே அதே பெரிய சாட்சி. ஒரு ஆட்டோக்காரன் நம்மளை நல்லவன் சொல்லிட்டானாலே அதுவே பெரிய சாட்சி. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. நம்மள அப்படி யாராவது சாட்சி சொல்றாங்க, நமக்கு தெரிய வேண்டாம், 4 பேர் நமக்கு நல்ல சாட்சி, அப்பா நல்ல மனுஷன்ப்பா. சிலவங்க ஏரியால இறந்து இந்த ஊர்வலம் போகும், சம ஊர்வலம், பக்கத்து சுடுகாடு இருக்காங்க, நிறைய போகும். கீழ்ப்பாக்க சிமெண்ட்ரி அந்த பக்கம். அதனால 2 சமுதாயமும் மாறி மாறி போவாங்க, மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். அவன் செலவு சொல்றான், மனுஷன்ப்பா, ஆன மனுஷங்க, யாருக்கும் ஒரு 9 பண்ண முடியும், 5 பைசா யாருக்கு கடன் வைக்க மாட்டாரு, எவ்வளவு நல்லவன். இதுதாங்க சாட்சி. உலகம் சில நல்ல வேலை போயிட்டாயா, நல்ல வேலை போனாயா, அப்பா மனுஷனாவ சாட்சி. நல்ல சாட்சி எல்லார் வாயிலையும் வரணும், உலகத்தார் வாயிலையும் வரணும், இயேசு கிறிஸ்து வாயிலையும் வரணும். தான் நற்சாட்சி பெற்றார். அது எபிரேயர் 11:2 வாசாச்சா, அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப இதுக்குத்தான் நம்ம முன்னோர்களை நம்ம என்ன செய்யணும். அப்ப நம்முடைய முன்னோர்கள் அல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த முன்னோர்களை யோசிச்சு பார்க்கணும். அவருடைய நல்ல மனசாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பெற்ற நற்சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். அதனால்தான் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன்.
இனிமேல் அவர் யாருக்காவது சொல்லும்போது, நான் ரூபனின் தேவன், நான் எப்சியின் தேவன், நான் ஜாக்கியின் தேவன் அப்படின்னு அவர் சொல்லணும். சொல்லுவார். யாராவது ஒருத்தட்ட தரிசனம் ஆகும்போது, எப்பா இன்னாருக்கு நான் தான் தேவன், நீ தெரியுமே உனக்கு, அவருக்கு நான் தான் தேவன், நம்மையும் சேர்த்து சொல்லுவேன். அல்லேலூயா. அதான் நல்ல சாட்சி. கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். அப்ப நம்ம முன்னோர்களை நினைச்சு பார்க்கலாம். ஆனால் முன்னோருக்கு திதி கொடுப்பான். நம்ம ஊர்ல என்ன செய்வான்? திதி கொடுப்பான். அப்படி திதி கொடுத்தா எனக்கு 3 பேர் ஆத்தோட போயிட்டான். அதோ கதி. திதி கொடுத்தாக்கா அதோ கதி. 3 பேரையும் காணும் ஆத்துல. அவங்க அந்த மாதிரிலாம் நான் முன்னோர்கள் அப்படிலாம் நினைக்கிறோம். கல்ற போய் முக்கி மோதி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சோறு போட்டா போதும். கல்றையில போய் சோறு பொங்கலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. முன்னோர்களை உடனே போட்டோ மாட்டி மாலையை மாட்டி அதெல்லாம் வேண்டாம். முன்னோர்கள் மூலமாய் கர்த்தராமை பூமிக்கு கொண்டு வந்தார். ஆனா நம்முடைய முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரன் சொன்னாரா இல்லையா? நான் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரன் சொன்னாரு. ஏன்னா அவருக்கு நற்சாட்சி பெற்றார்கள். சரி, கர்த்தர் நீங்க நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் வரும் நாளிலே நீ நற்சாட்சி பெற வேண்டும். நீ ஒரு நல் மனசாட்சியை சீர்குலைத்து விடாதே. அதுக்காக முன்னோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எந்த தேசம் தெரியாது. வசதியான ஒரு தேசத்துல இருந்தான். விட்டுட்டு வா, இனத்தை விட்டு வா, உன் தகப்பன் சொத்தெல்லாம் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டான். வந்தான். யோர்தானுக்கு இக்கரையில் செழிப்பு. பிறகு யோர்தானை தாண்டும்படியாய் வந்த பிறகுதான் மம்ரே சமபூமியில கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நமக்கு பாதகமான சூழ்நிலை தான் கர்த்தர் சாதகமாய் மாற்றி தருவார். ஈசாக்கு அப்படித்தானே. உலகம் முழுக்க பஞ்சம், எல்லாரும் எதிர்த்துட்டு போனாங்க. ஆனா இவனை பஞ்ச தேசத்துல கொஞ்சம் விதைச்சான். பேதுரு பெரிய மீன் பிடிக்கிற வல்லுனன், முழுவதும் பிரயாசப்பட்டவர். ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி, இந்த வார்த்தையின்படி போட்டான். பிற்காலத்துல திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனாய் கர்த்தர் மாற்றிப்பட்டார். ஒரு யாக்கோபு கோலும் தடியுமா தான் போனான். அந்த கோலும் வெறும் கையும் தடியுமா போனான். அப்ப அந்த கை கர்த்தர் பிடித்திருந்தார். ஓம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய கோல் என்பது அப்பா, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம். அன்னைக்கு மோசைக்கு ஒரு கோலை கொடுத்து அந்த கோலை பிடித்து கொண்டுதான் பலத்த காரியங்களை செய்தான். இன்னைக்கு அந்த பலத்த கோல் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமையின் கோலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை பிடித்து கொண்டு நாங்கள் நன்மன் சாட்சியை காத்துக்கொண்டு சுத்த மனசாட்சியோடு நல்ல சாட்சி பெற்றவர்களாய் வாழ கிருபை பாராட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே பாதகமான சூழல் தான். இருக்கிறது கொஞ்சம் விதை தான். கையில இருக்கிறது வெறும் வலை தான், வெறும் படகு தான். ஆனாலும் அவள் உண்மை நம்புகிறபடியினார் அப்பா திரளான மீன்களை பிடிக்க செய்யுங்கப்பா. திரளான வர விருத்தியடைய உதவி செய்யுங்கப்பா. ஆபிரகாமை திரள் ஜாதிக்கு தகப்பனாய் மாற்றினது போல இந்த பிள்ளைகளை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றும். அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றா தெரிந்து கொள்ளுங்கள். 3 பேருக்கும் பாதகமான சூழ்நிலை கர்த்தர் எல்லாத்தையும் சாதகமாய் மாற்றினார். எல்லாமே அன்பேவரபிள் கண்டிஷன். ஒரு எம்டி ஹேண்ட். இன்னொருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், வெறுமையாக்க வந்தான், தன்னை வெறுமையாக்கி வந்தான். ஆனா கர்த்தர் அவனை பெருமையாக்கினான், மேன்மையாக்கினான். உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆபிரகாமை போல விட வேண்டியதை விட்டு விட்டு வா. ஈசாக்கை போல உனத்திருக்கிற கொஞ்சத்தை அவரிடத்துல கொடு. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி. வெறும் கையும் கோலுமாய் இருந்தாலும் உடைய நினைவெல்லாம் கானானை குறித்து இருக்க வேண்டும். நினைவெல்லாம் கானானை குறித்து இருக்க வேண்டும். லாபானின் ஆசிகள் மீது வேண்டாம், லாபானின் பிள்ளைகள் மீது வேண்டாம். கானான் மீது உன் கண்கள் நோக்கமா இருக்க வேண்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான். லோத்துக்காக தன் ஆசைகளை விட்டு கொடுத்தான், தன் இடத்தை விட்டு கொடுத்தான். கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தினார். விட்டு கொடுத்தவன் உயர்ந்தான், கேட்டு பெற்றுக்கொண்டவன் வீழ்ந்து போனான். பாமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
நன்றி தகப்பனே, நன்றி. நாங்கள் எங்கள் முன்னோர்களை நினைக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், அவர் தேவனாகிய உம்மை நாங்கள் நினைக்கிறோம். உம்மையே நாங்கள் நினைப்போம். எப்பொழுதும் உம் நினைவாய் இருக்க கிருபை பாராட்டு. ஓ மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், உனதரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நாமத்தாலே வாழ்த்துகிறேன். ஆபிரகாமை போல பெருகச் செய்யுங்க, ஈசாக்கை போல விருத்தியடைய செய்யுங்க, யாக்கோபை போல மிகுந்த பரிவாரங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழியேதும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.